ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் ஏன் அமைதியா இருக்கீங்க? மத்த எல்லாத்துக்கும் நியாயம் பேசுவீங்கல்ல, இப்ப என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. இந்த குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த குடும்பத்தால அடிபட்டு அடிபட்டு ரொம்ப நொந்து போயிருக்கோம். எங்களை இங்க இருந்து வெளியேற்றத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அறிவுக்கரசி, உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அதானே? நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. ஏய், எந்திரிடா. எந்திரா, எந்திரி, எந்திரா. எந்திரி. வா வெளியில. அழுதுகிட்டே படுத்தா என்ன அர்த்தம்? இப்ப என்ன செய்ய போற? பார்கவி, என்ன பார்கவி? அறிவில உனக்கு? அந்த பொண்ணு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சரியா இல்லையா? என்ன சொல்லி அந்த பொண்ணை தடுக்க முடியும்? ஜனனி மேல இருக்கிற கோவத்துல நான் திட்டினேனே தவிர, பார்கவி பார்கவி பக்கம் நியாயம் இருக்கு. நான் என்னடா பேச முடியும்? நீ நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? போதும் போதும், பேசாத. அந்த அறிவுக்கரசி பேசினதெல்லாம் கேட்டல்ல? ஒரு ஆபீஸ்ல போய் சேர்ந்தல்ல? ஏற்கனவே அவங்களால பிரச்சனைன்னு உனக்கு தெரியும்ல? உடனே அந்த இடத்தை விட்டு நீ வந்திருக்கணும்ல? அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் எங்க கிட்டயாவது வந்து அந்த பொண்ணு வேலை பார்க்குற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல? ஆனா நீ ரெண்டையுமே செய்யல. அப்போ உன் நோக்கம் என்ன? ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? இல்லம்மா, அது வேலை டென்ஷன்ல சொல்ல முடியும். திரும்ப திரும்ப போய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். குழப்பம் குழப்பம் குழப்பம், எப்பவுமே குழப்பம்தான். உனக்கு எப்பவுமே ரெண்டு மனசு. காலையில ஒண்ணு பேசுவ, சாயந்தரம் வேற பேசுவ. உங்க அப்பா மாதிரி முழுசா ஒரே மாதிரி இருந்தா புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன்னோட ரெண்டு விதமான மனசு உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? ஆபீஸ்ல அந்த அன்புக்கரசிய பார்த்த, பழகுன, போன்ல பேசின, எங்க கிட்ட இருந்து மறைச்ச. சரி, ஆனா பார்கவி, அவகிட்ட இருந்து எதுக்குடா இதை மறைச்ச? அவதானே உன்னை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கா. அவகிட்ட ஏண்டா மறைச்ச? நான் கரெக்டா இருந்தனால அது எனக்கு தப்புன்னு தோணலம்மா. அப்போ பார்கவி பண்ணது தப்பே கிடையாது.
அந்த அறிவுக்கரசி பேசினது கூட தப்பு கிடையாது. அந்த அறிவுக்கரசி கீழே பேசினது எல்லாம் கரெக்ட் தான். அக்கா அக்கா ஒரு நிமிஷம். இல்ல ரேணுகா, அவ பேசினதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? அவ பேசினதெல்லாம் உண்மைதானே?